நம்மளோட குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு புது சேனல்ன்ட்டு. இந்த சேனலில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வரப்போகுது. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கார்டனிங் சம்மந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரி, என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் சரி, மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் ஒரு சூப்பரான உயிர் உரம் கொடுக்கலாம். உயிர் உரம் ப்ளஸ் இது வந்துட்டு ஒரு சூப்பரான உரம்னு கூட சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குங்க. பூக்கள் வருது ஆனால் காய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, பூக்களாக வைக்கிது ஆனால் காய் வராமல் பூக்கள் எல்லாமே கீழே விழுந்துடுது அப்படின்னு சொல்கிற எல்லாருக்கும் இந்த ஃபர்டிலைசர் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பூக்காத காய்களை கூட பூக்கள் வச்சு காய்களாக மாறும். அதே மாதிரி காய்கள் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் கொடுத்த பிறகு. ஸோ இது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி தண்ணியிலேயே பழத்தோல், அடுத்தது காய்கறி தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லா தோலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை ஒரு 3 நாள் தட்டு போட்டு மூடி ஊற வச்சுருக்கேன். நல்லா புளிச்சிருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வடிகட்டிக்கலாம். எல்லா விதமான காய்கறி தோலும் இதில் சேர்ந்துருக்கு. எலுமிச்சை பழம் மட்டும் சேர்க்க வேண்டாம், மற்ற எது வேணாலும் சேர்க்கலாம். காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்டு எது வேணாலும் நம்ம இந்த தண்ணியில் சேர்க்கலாம். அரிசி கழுவுற தண்ணியில் ஃபஸ்ட்டு இதை சேகரிச்சுட்டு ஒரு 3 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்க பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அது கொஞ்சம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த மாவில் இந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சப்பாத்தி மாவு அதாவது கோதுமை மாவு வேஸ்ட்டாக இருந்தால், வண்டு வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த கோதுமை மாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷன் கோதுமை மாவு கூட ஒரு 2 கைப்பிடி அளவு இல்லை ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கூடவே ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது 2த்தில் எது ஒன்றாலும் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவை நல்லா கலந்துட்டு வெல்லத்தோட அதை நம்ம தண்ணியில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அரிசி கழுவுற தண்ணி, அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. குலுக்கி விட்டு ஏர்டைட் கண்டெய்னரை ஒரு 5 நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க. காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குலுக்கி மட்டும் விட்டுருங்க. அதை இப்போ பாருங்கள், கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பொறுமையாக திறந்துட்டு 5 நாள் ஆகிடுச்சு. 5 நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபர்டிலைசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை தான் நம்ம நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். அதுவும் டைரெக்டாக கொடுக்காம இதை இப்போ நீங்கள் 1 லிட்டர் ரெடி பண்ணிங்கன்னா இதை ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு எல்லா விதமான செடிக்கும் நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். காய்கறி செடிகளுக்கு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இது இல்லாமல் மற்ற ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. உயிர் உரம், அதாவது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆகிருக்கு. ஸோ இத்தனை வகையான நியூட்ரியன்ஸ் இந்த ஃபர்டிலைசரில் இருக்குங்க. இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். நல்ல ஈவினிங் டைமில் இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து விடுங்க. இந்த ஃபர்டிலைசரை கொடுக்கும்போது தண்ணி கொடுக்க வேண்டாம், இந்த ஃபர்டிலைசரை மட்டும் கொடுத்தா போதும். பூ பூக்கிற பிரச்சனையிலேருந்து, பூத்து பூக்கள் எல்லாம் கீழே கொட்டிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் ஒரு சூப்பர் மெடிசனுங்க. இப்போ தான் கருவேப்பிலை செடிக்கு கொடுக்கலாம். அடுத்தது இப்போ தான் நீங்கள் நாற்று விட்டுருக்கீங்கன்னா அந்த நாற்றுக்கு கொடுக்கலாம். பழ வகைகளான செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நான் இப்போ வெங்காயம் பாதி வந்திருக்கு, சின்ன வெங்காயம், அதுக்கும் ஊற்றி விட்டுறேன். அவரைக்காவும் வந்திருக்கு, அவரைக்காவும் ஊற்றி விட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் தாராளமாக 10 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து விடுங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, மாதுளம்பழ செடியில் நிறைய பூக்கள் இருக்குது, ஆனால் பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளாக ஆகவே மாட்டேங்குது, எல்லாமே கீழே விழுந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட இந்த ஃபர்டிலைசர் சூப்பராக யூஸ் ஆகுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்ட பிறகு தண்ணி கொடுக்க வேண்டாம். தாராளமாக வெறும் ஃபர்டிலைசரை மட்டும் கொடுத்து விடுங்க. மறுநாள் தண்ணி கொடுங்க. காய்களும் பெருசாக வைக்கிறதுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை நீங்களும் வீட்டில் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.